கையை பாருங்க. குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி காலையிலேருந்தே விலாக் எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று சதீஷ் வாங்கிட்டு வந்த பனானாஸ் எல்லாமே கொஞ்சம் ஓவர் ரைப் ஆகிடுச்சா, அதனால் இதை ஃபுல்லாக காலி பண்ணணும் அப்படின்னா புட்டு தான் ஒரே வழி. அதனால் புட்டு தான் வைக்க போகிறேன். அதுக்கு இன்றைக்கி மார்னிங்கே புட்டு மாவு இங்கே வெறிவே வச்சுட்டேன். இது சம்பா அரிசி இருக்குல்ல, அந்த புட்டு. ஸோ வெறிவி ஒரு அரை மணிக்கூர் ஆச்சு. இப்போ அசம்பிள் பண்ணி அவிச்சிட வேண்டியதுதான். மகாவோட டேட்டூ பாருங்க, செல்லக்குட்டி, என் பப்ளி குட்டி கனி. அம்மா அப்பா ஹார்ட் குட்டி. ஏன் மகா அழுத? என்னது எது? மகா கையை பாருங்க. ஐயோ மகா ஸ்டாப்லர் வச்சு அடிச்சு பிஞ்சு போச்சு தொலி. நல்லா ப்ராங்க் பண்ணுவான் மகா. பாருங்கள், அவளோட மேக்கப் மூலமாட்டு கிளே வச்சு இந்த மாதிரி கையில் அடிப்பட்ட மாதிரி கனி அந்த கிளே கலந்து வரப்போம். இப்போ இந்த ஆச்சு போய் ஏமாத்து சொல்லு. ஆச்சு இங்கே பாராச்சு, நான் கையை ஸ்டாப்லர் அடிக்கும்போது வெட்டிட்டேன் அப்படின்னு சொல்லி. இந்த இங்கே வா, கேமரா எடுத்துக்கோ. இந்த ராசி கையில அடி போட்டுட்டு கையில அடி போட்டுட்டு பாட்டி பாக்கி. மகாவோட டேட்டூ பாருங்க, க்யூட்டாக இருக்கு. நானே தான் எழுதுனேன். தேங்க்யூ மகா. நான் எழுதுனது நீட்டாக எழுதுனதே ஒரு பெரிய விஷயம்.
லஞ்ச் பாருங்கள் ஆல்மோஸ்ட் எல்லாமே காலி, எல்லோரும் சாப்பிட்டுட்டாங்க. பீட்ரூட்டு, அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு பொரியல், அகத்திக்கீரை பால் கறி, இது வந்து நேத்துள்ள கத்திரிக்காய் பச்சடியும் முட்டைக்கோஸ் துவரணும், ரைஸும். இதுதான் இன்னைக்கு லஞ்ச். மிட்டு தா நோ 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 மிட்டு தா தா மிட்டு தா 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 நோ தரமாட்டியா? தா தா மிட்டு 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 தா 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 ஓ தா தா தா. எங்க போற? நீ வச்சிருக்க இது என்னது? மெத்துக்குட்டி இது என்னது? க்ரீம் காலில் போடணுமா? எங்க போடணும் இதை? இது எங்க போடணும்? மித்து இது எங்க போடணும்? காலில் போடணுமா? காலில் போடணுமா? என்னது இது? யாரு? மஹியக்கா எங்க? மஹியக்கா எங்க? செல்லக்குட்டி மஹியக்கா எங்க? க்ரீமை காலில் போட்டு விடணுமா? மிட்டு பெருமையா பேர், பெருமையா பேர். எப்படி கூப்பிடுவ? மியாவை எப்படி கூப்பிடுவ? மியாக்கோனா என்னன்னு தெரியுமா? மியாக்கோங்கிறது ஒரு ஜாப்பனீஸ் வேர்ட். இட் மீன்ஸ் பியூட்டிஃபுல். காணி மியாக்கோவை காணி.
மியா கை சூப்பியா? இல்ல பேபி சாப் 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 திருக்கோங்க பாரு. இந்த வேற சுத்திக்கா. மியா பயப்படு. ரெட் கையில இருந்தா சுத்திக்கா. யாருக்கெல்லாம் மியாவை தேடு? மியா அனுஷா ஏன் சார்பா மியாக்கு ஒரு கடி கொடு. மியாக்கு ஒரு கடி கொடு. இந்த பெட்ஷீட் மியாக்கு ஒரு கடியா? ஆக்சுவலி இந்த பெட்ஷீட்டு நீ சொன்ன மாதிரி மாறனுக்கு அதோ மித்ராக்குதுன்னு நினைக்கேன். அதான் எனக்கு ரொம்ப அது க்ளோஸ்டாக இருக்குது. எங்கேயோ ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்டாக இருக்கிற பெட்ஷீட். மியாக்கு 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 என்ன இதுக்குது? அனுஷித்தி அந்த ஃபேஸ்ல காமெடி ஒன்று இருக்கும்ல, அது எப்படி இருக்கும் மகா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இயர் எண்டு வரப்போகுது. இந்த வருஷம் முடிய போகுது. ஆக்சுவலி நம்பவே முடியல, இந்த வருஷம் வேகமாக போயிடுச்சுங்க. யாரெல்லாம் அப்படி ஃபீல் பண்ணீங்க? ஆக்சுவலி ஒவ்வொரு வருஷமுமே அப்படி தான் இருக்குது, வேகமாக ஓடுது. நான் என்ன பண்ணேன்னா, சரி வருஷ கடைசியாக இருக்கே, நமக்கு வந்து கொஞ்சம் ரீஆர்கனைஸ் பண்ணுவோன்னு சொல்லிட்டு கபோர்டெல்லாம் இப்போ தான் கொஞ்சம் ரீஆர்கனைஸ் பண்ணி, நான் ஃபிட் ஆகாத ட்ரெஸ்ஸு, லூஸாக இருக்கிற ட்ரெஸ்ஸு, நம்ம போட மாட்டோம் அப்படிங்கிற ட்ரெஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் டீக்ளட்டர் பண்ணேன். ஸோ அந்த டைமில் தான் வந்து உங்கள் கூட பார்த்தீங்கன்னா என்னோடய ஹேண்ட்பேக் கலெக்ஷன் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணவே இல்லைல்ல, அதனால் ஹேண்ட்பேக்ஸ் எல்லாமே மேலே வச்சுருக்கேன். ஸோ என்னோடய ஹேண்ட்பேக் கலெக்ஷன் உங்கள் கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஹேண்ட்பேக்குக்குமே ஒவ்வொரு ஸ்டோரிஸ் இருக்குது. இந்த ஹேண்ட்பேக் பாருங்கள், இது வந்து இப்போ ரீசெண்டாக இந்த கொரியா ட்ரிப் போயிருந்தோம்ல, அந்த ட்ரிப்பில் வாங்கியிருந்த ஹேண்ட்பேக். ஸோ ஆக்சுவலி எனக்கு இது பிடிக்கும். நான் ஒவ்வொரு வாட்டியும் ஹேண்ட்பேக் வாங்கும்போது எதை பார்த்து வாங்குவேன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய லேப்டாப் வந்து உள்ளே ஃபிட் ஆகுதா அப்படின்னு. ஏன்னா நான் முக்கால்வாசி அதை தான் கேரி பண்ணுவேன். அதனால அதுக்கு தக்கன நான் அதுக்கு வேண்டியே. அண்ட் இன்னொரு குட் நியூஸ் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு தெரியல, நம்மளோட ட்ரஸ்டபிள் மேக்புக் வந்து ரிப்பேர், பேட்ரி மாற்றி வந்துடுச்சு. பேக் டு ஓல்டு கண்டிஷன். பேட்ரி மாற்றினோன்னு இப்போ அவ்வளோத்துக்கு சார்ஜ் நிற்கிது. அஃப்கோர்ஸ் புது பேட்ரி சார்ஜ் நிற்கும். அண்ட் எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்ச நாள் வரணும் அது. ஏன்னா என்னோட லக்கி அண்ட் க்ளோஸ் டு ஹார்ட் அப்படின்னு சொல்லுவோம்ல, நமக்கு ஒரு என்ன சொல்கிறதுக்கு, சில பொருள் வந்து நமக்கு வந்து ரொம்ப என்ன நம்ம கூடயே இருக்கிற மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு இதுதான். நான் ஒழுங்காக வேர்ட்ஸில் போடுறேனான்னு தெரியல. சில பொருள் நமக்கு க்ளோஸ் டு ஹார்ட்டாக இருக்கும்ல, விடுறதுக்கு மனசு வராது. அந்த மாதிரி ஒரு லேப்டாப் தான் இது. 5 இயர்ஸ் ஆச்சுங்க. பேட்ரி இப்போ தான் மாற்றி ஒரு 4-5 டேஸ் முன்னாடி வந்துச்சு. ஸோ எனக்கு வந்து மோட்டிவேட் பண்ணுவேன் என்னைய. ஏன்னா வந்து இந்த லேப்டாப் ரிப்பேர் ஆனதுலேருந்து பார்த்தீங்கன்னா, நான் என்னோடய பிளாகில் வந்து ஒர்க் பண்ண எனக்கு மூடே வரல டெஸ்க்டாப்பில் உட்காந்து. இந்த லேப்டாப் வந்ததுக்கப்புறம் நான் திருப்பி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ என்னோடய ஹையஸ்ட் மோட்டிவேட்டர். சரி, நம்ம பேக் வந்து கண்டினியூ பண்ணுவோம். ஸோ இது வந்து இந்த லேப்டாப் வந்து சின்ன சைஸாக மேக்புக்கு அது ஃபிட் ஆகுற மாதிரி, அதனாலேயே தான் நான் சின்ன லேப்டாப் வாங்கினேன். ஏன்னா எங்கேயாவது ட்ராவல் பண்ணணுன்னா கூட நமக்கு கேரி பண்ணிட்டு போகிறதுக்கு வந்து வசதியாக இருக்கும்ல. சின்னதாக இருந்துச்சுன்னா, பெருசாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து தூக்கிட்டு போகிறதுக்கு கஷ்டம். அதனால இது சின்ன சைஸ் லேப்டாப்பு தான், அது இதில் ஃபிட் ஆகிடும். ஸோ இது என்னோடய ஃபர்ஸ்ட் ஒன். அதுக்கப்புறம் இந்த பேக் நான் எப்பெல்லாம் வியர் பண்ணுறேனோ அப்போல்லாம் எனக்கு வரக்கூடிய கமெண்ட், அக்கா இது எல்வியான்னு. இது எல்வி கிடையாதுங்க, இது துபாயில் வாங்கினது. ஃபேக் பேக்குன்னு சொல்லுவாங்கல்ல, ஃபர்ஸ்ட் காப்பியாக டூப் பேக்கா, அந்த பேக் இது. ஸோ நான் ஸ்லிங் பேக் மாதிரி, ஆக்சுவலி நான் இதுக்குன்னே வாங்கலை, எனக்கு இந்த மாடல் பிடிச்சிருந்துச்சு அதனால வாங்கினேன். ஸோ இது என்னோட இன்னொரு ஸ்லிங் பேக். இதெல்லாமே நான் ரொம்ப வருஷமாக வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்லிங் பேக் இது. இந்த பேட்டர்ன் எனக்கு பிடிக்கும். இது ஜூக்குங்கிற ஒரு பிராண்டில் உள்ளது. இந்த மாதிரி பேட்டர்னே எனக்கு பிடிக்கும். ஸோ இது ஒன்றா. அடுத்து இது வந்து மகாவோட பேக் பேக்கு. அதெல்லாம் நான் இங்கே தூக்கி வச்சுருக்கேன். ஏன்னா இந்த பிள்ளைகள் வந்து நாசம் ஆக்கிடும் கையில் கொடுத்தா. ஸோ இது வந்து என்னோட லேட்டஸ்ட் பர்ச்சேஸ். இது நான் எங்கே வாங்கினேன் சரியா ஞாபகம் கூட இல்லை. வெள்ளை கலர் பேக் வேணும்னு எனக்கு இருந்துச்சு, அதனால இந்த ஒயிட் பேக் வாங்கினேன். இது லோக்கலில் தான் ஏதோ ஒரு பிராண்டு. இது ஒன்றா. அடுத்து இந்த பேக், இது வந்து கெஸ் பேக்கு. என்னோட ஃபஸ்ட்டு
லக்ஸரி பேக்குன்னு சொல்லலாம். இது வந்து டிசைனர் பேக் மாதிரி வருமானு தெரியல, கொஞ்சம் விலை கூடின பேக் உண்டுல்ல, அதில் வந்து இதுதான். இது கெஸ்ஸுங்கிற பிராண்டு. சதீஷ் எனக்கு வாங்கி கொடுத்தது. ஓகே, ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் வந்து கொஞ்சம் ஹெவியர் சைடில் இருக்கும் இந்த பேக்கு. ஆனால் என்னோட ஃபேவரெட் பிளாக் கலர். 3 பாக்கெட் உண்டு இதில். ஒன்று, அதுக்கப்புறம் இதை ஃப்ளிப் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் இங்கே ஃப்ரண்டில். ஸோ என்னோட ஃபேவரெட் ஒரு பேக்கு. அடுத்து இதுதான் நான் ரொம்ப வருஷம் வச்சுருந்த பேக். லிஸி அப்படிங்கிற பிராண்டில் உள்ள பேக்கு. இதுதான் நான் வந்து நியர்லி 4 இயர்ஸ்க்கு முன்னாடி உள்ள பேக். இன்னும் நல்ல குவாலிட்டியாக இருக்குது. நான் வந்து வாட்ஸ் இன் மை ஹேண்ட்பேக் வீடியோ எடுத்திருப்பேன். அதில் எனக்கு தெரிஞ்சு இந்த பேக் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். ரொம்ப வருஷம் முன்னாடி எடுத்த வீடியோ. அதுக்கப்புறமா இந்த பேக் பாருங்கள். இது எனக்கு வந்து மகா வந்து ஸ்கூல்லேருந்து வெக்கேஷனில் 1 டே ட்ரிப் போயிருந்தா அப்போ எனக்கு அவள் வாங்கி கொடுத்த பேகு. ரொம்ப மெமரியாக நான் வச்சுருக்கேன். மகாவோட எனக்கு வாங்கி கொடுத்ததில் ஃபஸ்ட்டு பேகு. இன்னும் இருக்கு, அதான பார்த்தேன் என்னடா இன்னும் பேக் உண்டு அப்படின்னு. ஸோ இதில் வந்து ஒரு பெரிய பேகும் வரும். இது பாருங்க என்னோட ஸ்லிங் பேக். இது ஒருத்தவங்க எனக்கு கிஃப்ட் பண்ணது மும்பையிலேருந்து. ஸோ இது வந்து பெரிய ஒரு பேக் உண்டு, அது அம்மா வீட்டில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அது கூட உள்ள ஸ்லிங் பேக். இதுவுமே நான் வெளியே ஏதாவது போகும்போது கொஞ்சமாக கேரி பண்ணணும் அப்படின்னா அதை எடுத்துகிட்டு போவேன். இந்த இது வரும். அதுக்கப்புறம் ஒரு சின்ன மேக்கப் பவுச் மாதிரி ஒன்று, ஒரு குட்டி வாலெட் உண்டு. இதுவுமே நான் அப்பப்போ எடுத்துகிட்டு போவேன். அதுக்கப்புறம் என்னோட இன்னொரு பிடிச்சி வாங்கின ஒரு பேக் வந்து இது. ஸோ நான் இந்த மாதிரி மெட்டல் செயின் வச்சு பேக் வந்து வாங்கவே மாட்டேன். ஆனால் இது ரொம்ப பிடிச்சி வாங்கினேன் நான். சின்னதாக தான் இருக்குது, ஸ்லிங் பேக் தான். ஸோ அவ்வளோதான். நான் எல்லாமே வந்து பேக்ஸ் எல்லாமே வந்து இந்த மாதிரி இதில் போட்டிருக்கேன். ஓவர் த டோர் இருக்குல்ல, டோரில் வந்து இந்த ஹூக் மாதிரி வரக்கூடியதில் மாட்டிட்டு நான் அதில் வந்து வச்சு மாட்டியிருக்கேன். அப்போ நமக்கு வந்து ஸ்பேஸ் சேவிங்காக இருக்கும். இன்னொன்று வந்து டக்குன்னு எடுக்கணுன்னா கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் என்னோட ஹேண்ட்பேக் கலெக்ஷன்.